விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து புத்தகம் எனும் ஆதி மரம் என்று தலைப்பு தந்துவிட்டேன். எனக்கு புத்தகங்களை நிரம்ப பிடிக்கும். ஏன் என்றால் இதுவரைக்குமான என்னுடைய பயணத்தில் யாரிடமும் நான் சிரம் தாழ்ந்து தரம் தாழ்ந்து விடாமல் என்னை சுயமரியாதையுடன் தூக்கி நிறுத்திய மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம். அதனால் புத்தகத்தின் மீது எனக்கு கவனம் அதிகம். எல்லா புத்தகங்களும் உயர்ந்தனவா? எல்லா புத்தகங்களையும் படித்து விட முடியுமா? புத்தக என்பதற்கு என்ன பொருள்? நூல் என்று தமிழன் பெயர் வைத்திருக்கிறானே, என்ன பொருள்? எதற்காக இந்த புத்தகங்களை நாம் தேடி தேடி வாசிக்க வேண்டும்? புத்தக திருவிழாக்கள் எதற்காக? மிகப்பெரிய நூலகங்கள் எதற்காக? கல்விக்கூடங்கள் எதற்காக? புத்தக சுமைகள் எதற்காக? புத்தகங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோமே, இந்த புத்தகம் என்பது எது? நான் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் படித்து பெற்ற அறிவு, இந்த அறிவை பேசுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு வேள்வி. யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? பேசுறவங்களா கேட்கறவங்களா? நான் கேட்கறவங்க தான். பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா சீட்ல உட்காந்துட்டு நாங்க தேடி தேடி படிச்சதெல்லாம் இங்க சொல்ல, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஃபேன் சுத்த உட்கார்ந்து கேக்குறீங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லவா, அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரசு தான் யாரை ஆள்கிறோமோ அவர்களிடத்தில் புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த அரசு தான் மக்களை உண்மையாகவே ஆள்கின்ற அரசு. இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த புத்தக திருவிழாக்களை முன்னெடுப்பதற்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன. நான் திடீர்னு சில விஷயங்களை பேசுவேன். இது நான் கற்ற கல்வியினால் வந்தது. நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிபடுத்துகின்றன. புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? எல்லா கூட்டத்திலையும் கேட்கிறேன் இந்த விஷயத்தை, இந்த கூட்டத்திலையும் கேட்கிறேன். ஒரு புத்தகத்தை காலில் பற்றுச்சு, என்ன செய்யலாம்? தொட்டு அப்படியா எடுத்து நல்லது. வேற இடம்னா உங்க வீடா? ஒரு விஷயம் சொல்லவா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இப்ப அரபியில என்ன கிடைக்குது நமக்கு? அரபி மொழியில என்ன கிடைக்குது? படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது? குரான் கிடைக்குதா? சமஸ்கிருதத்துல என்ன கிடைக்குது? கீதை கிடைக்குதா? பகவத்கீதை கிடைக்குதா? இப்ப ரெண்டு வேற மொழின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழுக்கு நான் வரவே இல்லை. காலுக்கு கீழே ஏதோ அரபியிலயோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடக்குது. நீங்க மிதிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க. என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது, அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்துல. அதுல யாரோ ஒரு சில்மிஷக்காரன், அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தொட்டுதான் கும்பிடுவீங்க. ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது, எழுத்து தான் தெரியும். அதனால தான் சொல்றது படிக்கணும். படிச்சாதான் எதை தொட்டு கும்பிடுறது, எதை கிழிச்சு நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும். எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை. புத்தகங்கள் என்றது ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஆயுதம் அது. இந்த புத்தகத்திற்கான ஆயுதங்களை கையில் எடுத்து இருக்கக்கூடிய மதங்களை நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க, எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம். இஸ்லாம்னா சொல்லிட்டோம் நம்ம, குரான். கிறிஸ்துவம்னா பைபிள். இந்து மதம் என்றால் ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தங்கள், உபனிஷதங்கள், ரிக் யஜுர் சாம மதர்வன வேதங்கள். ஒரு மதம் ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம். புத்தகம் இல்லாமல் எந்த மதத்தையும் நீங்கள் பரப்பிவிட முடியாது. நான் சொல்ல விட்டுமா தமிழர்களின் ஆயுதம் எது என்று? திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன. ஒன்னும் இல்ல, எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார், எது தெரியுமா நல்ல புத்தகம்?
புத்தகம்? நீ படிக்கும் பொழுதெல்லாம் புரட்டி புரட்டி படிக்கிறிய, அது நல்ல புத்தகம் இல்ல. படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார். என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன், நான் வாசித்தபடி இருக்கிறேன். ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து விட்டால், உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால், நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன். ஒண்ணும் இல்ல, இந்த நூல் அறிவு என்ன செய்யும் தெரியுமா? இந்த மிகப்பெரிய அந்த ஆதி மரத்தை நான் பார்த்து வியக்கக்கூடிய அந்த புத்தகத்தை, அதில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை நான் வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது என்னுடைய உயரம் நான் பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு உயர்ந்து நிற்கிறது. இந்த வாசனை, இந்த வாசிப்பு என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை ரொம்ப சூட்சுமமா கொடுத்தேன், ஒரு மெட்டாபிசிக்கலா கொடுத்திருக்கேன். இந்த தலைப்பை நான் உங்களை கூட்டிட்டு வந்து அந்த மரத்துக்கடியில நிறுத்திட்டு தான் போவேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட மரத்தை பற்றி பேசினார். ஒரு பெண் மரத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். போராளியை பற்றி பேசினீர். வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இது அப்படியே சொல்லிடுறேன், சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை, அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறா, நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றா, இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதா? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்லி. இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல, மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? இந்த நண்டு வாண்டு சிண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இது பேச்செல்லாம் இந்த வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கேட்பாங்களா சார்? 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் இல்ல. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகி விட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விடும். நான் இங்க உங்க இந்த கூட்டத்தையே பார்த்து கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் தனக்கு புத்தகம் வாங்க வந்தீங்க? எல்லாம் பிள்ளைக்கு வாங்க வந்திருப்பீங்க. படிடா, அத படி, அத படி, இத வாங்கு, இத வாங்கு. நீங்க என்ன வாங்குனீங்க? நான் சொல்றேன், புக் வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. டக்குன்னு போய்லாம் வாங்கிடப்படாது. ஒரு நாள் வரணும், சுத்தி பார்க்கணும். ரெண்டாவது நாள் கடையில இருந்து எல்லா ப்ராஸ்பெக்டர்ஸையும் வாங்கிக்கணும். வீட்டுல போய் உங்க இருக்கிற காசு பார்க்கணும், என்ன புத்தகம் உங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு செய்யணும். வீட்டுக்கு எந்த புத்தகம் வருதோ அடுத்த வருடத்திற்குள் அதை வாசிச்சு முடிச்சிடணும்ங்கிற வேகம் இருந்தால் ஒழிய புத்தகத்தை வாங்காது. பிளான் பண்ணி வாங்குங்க. 10 நாள் இருக்குல்ல, காசு சேர்த்து வச்சுக்கோங்க. வந்து கேளுங்க எவ்வளவு ரூபான்னு. புதிதாக புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இந்த புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கின்ற பொழுது, நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், புள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னா நம்புவீங்களா? ஒரு 10 வயசு வாண்டு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நாங்க செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலை நீட்டிக்கிட்டு 10 கூட இருக்காது, அது 4ஆம் கிளாஸ் படிக்குது, படிச்சிட்டு இருக்கு. புக்கு பேரை பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி நடந்தது. அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த புக்கை. இது வெளியில வந்து படிக்குது. நான் கேட்டேன், ஏ ஃபைசா என்ன படிக்கிற? தெரியல. பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு படிச்சிட்டு. நீ படிச்சு என்ன பண்ண போற? எங்க அம்மா அப்பா இதுபடி என்ன வளர்க்கறாங்களான்னு பாக்குறேன். புத்தகத்தை வாசிக்கிறது இருக்குல்ல, நான் ஒரு புத்தகத்தை வாசிச்சேன், பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் லெவல் இங்க இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன். இருக்கீங்களா? அவரு மொபைல் பார்த்துக்கிட்டே கையை தூக்குற. நானும் இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன். அம்மா, 25 வயசுல எல்லாம் நான் என்ன ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேமா? என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறாமா, ஏமான்னு கேட்டேன். எங்க அம்மா 82 வயசு. போன வாரம் தந்த பதில், உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல. அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது. நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த, அதனால்தான் நீ வேகமா வளர்ந்த, அவன் ஸ்லோவா வளர்றான்னு. புரிஞ்சுதா? நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கறத நிறுத்துங்க முதல்ல. அதுங்க வளர்ந்துரும். நாமளே வளர்ந்துட்டோம், அதுங்க வளராதா?